மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரமோ அல்லது நம்மளுடைய சில நம்பிக்கைகளோ இதெல்லாம் மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இரண்டு விஷயத்துக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் அப்படிங்கிறது வேறு, சம்பிரதாயம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் நம்ம ரெண்டத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயமும் சாஸ்திரத்தில் எல்லாம் சொல்லலை. சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கத்தில் நம்ம கொண்டு வர விஷயங்களை நம்ம சாஸ்திரமாக மாற்றிக்கிறோம். இது நம்மளுடைய முன்னோர்கள் சில தவறுகளையும் நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூடயும் ஒரு சில விஷயங்களில் நம்ம முன்னோர்களுமே தவறுகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஒரு கொரோனா காலத்துக்கு பிறகு இன்றைக்கு லைஃப் ஸ்டைல் நம்ம பார்த்தோன்னா, நிறையா உடைய திருமணமான பெண்களுக்கு கணவன் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மனைவியை இழந்த கணவன்மார்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சமுதாயம் எப்படி இருக்குன்னா, இதில் யார் ஃபேமிலியில் இருக்காங்க, இவங்களுக்கு மனைவி இருக்கா இல்லை இவங்களுக்கு கணவர் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கணவனை இழந்துட்டா அப்படிங்கும்போது உடனே உடன்கட்டை ஏறிடணும். அந்த பெண் கணவர் இறந்த அந்த நெருப்பு வைக்கும் போதே உடன்கட்டை ஏறின, அதை சதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நிறைய போராட்டம் பண்ணி அதனுடைய இதையே மாற்றினவங்க இருக்காங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னையெல்லாம் பார்த்தோன்னா, பெண்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் நம்ம கேட்கும் பொழுது அந்த சதி ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. கணவர் இறந்துட்டா கூடவே மனைவியும் இறந்துடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம். ஒரு பருவம் அடையிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பையனும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான். இந்த பெண் பருவமடைந்த பின் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து திருப்பி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது எங்கள் வீட்லேயுமே நடந்திருக்கு. எங்கள் மாமியாரோட மாமியார் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 2 தலைமுறைகளுக்கு முன்ன தான், ரொம்ப காலம்னு கூட சொல்ல முடியாது. ஸோ அந்த பாட்டியெல்லாம் ஒரு 12 வயசில் பருவம் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தாத்தாக்கு 7 வயசு, தாத்தாக்கு 12 வயசு, பாட்டிக்கு 7 வயசாம். கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் பாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டி ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 13 வயசுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்தது, அவங்க ஃபேமிலியெல்லாம் இருந்தாங்க. பட் அந்த காலத்தில் என்னென்னா, ஒரு சைல்டு மேரேஜ் இது ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னையே அந்த பையன் செத்து போயிட்டா கூட அந்த பெண்ணை ஒரு விதவையாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய நடந்திருக்கு. அந்த பெண் யாரையும் பார்க்கக்கூடாது, அவளுக்கு மொட்டை அடித்து அவள் காவி தான் கட்டிக்கணும், அவள் எந்த ஆணையும் அவள் திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட பல விஷயங்கள் பெண்களுக்கு கொடுமைகள் நடந்த காலங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய மாறி ஒரு பெண் ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, நாசா போயிட்டு வராங்க. ஸோ எந்த துறையில் பெண்கள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா துறைகள்லையுமே இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் ஒரு சில குடும்பங்களில் ரொம்ப முற்போக்குவாதியாக இருக்கும் பொழுது, கணவர் இறந்துட்டாங்க, அவங்க விதவையாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் அவங்க பெருசாக எடுத்துக்கிறதில்ல, சாங்கியங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, எந்த சம்பிரதாயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் இன்றைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அவங்க கணவர் இறந்துட்டார் அப்படிங்கும்போதே அப்போதான் புதுசாக ஒரு சாஸ்திரத்தை கொண்டு சேர்ப்பாங்க. இதுதான் நம்மளுடைய வழக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு பலவிதமான சில இன்னல்கள் அந்த குடும்பத்தில் வரத்தான் செய்யுது. உண்மையிலேயே ஒரு விதவை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தீட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது 1 வருட காலம் இருக்கும். அப்போ அந்த பெண் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த சந்நியாசியையும் அவள் 1 வருடத்திற்குள்ளே போய் வணங்கக்கூடாது.
சன்னியாசிஸ் எங்கேயாவது வந்தாங்கன்னா கூட இவங்க வந்து பார்வைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாஸ்திரம். இது ஒரு கொடிமரம் இருக்குது, ஒரு கோவிலில் கொடிமரம் இருக்குன்னா அந்த கொடிமரத்தை அந்த பெண் தாண்டக்கூடாது. இது சாஸ்திரம். அப்போ சம்பிரதாயம் என்ன? அந்த பெண்ணுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு வருட காலம் நீங்கள் எந்த அவங்க குலதெய்வ கோயில் போக மாட்டாங்க, தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட மாட்டாங்க, பிரார்த்தனைகள் வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம்பிரதாயம், அவங்க குடும்பத்தில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பெண் வந்து கணவனை இழந்துட்டா, ஒரு பெண் வந்து விதவையாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அது யாருக்கெல்லாம் தீட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ தெய்வம் அந்த கர்ப்ப கிரகத்தை, அந்த கொடிமரத்தை தாண்டி அவள் போகக்கூடாது, அவள் வந்து ஒரு சன்னியாசி வந்து அவளை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு வருட காலத்திற்கு அவங்க இது வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, பிரின்சிபல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஃபாலோ பண்ணாதவங்களும் இருக்காங்க. பட் நம்ம எங்கேயாவது போகும்போது ஒரு விதவையை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அபசகுனம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நம்மளுடைய மனசை சார்ந்த ஒரு விஷயம்தான். எங்கேயாவது ஒரு பெண் பார்க்க போகிறோம், இல்லை ஒரு திருமண விஷயமா போகிறோம், அப்போ ஒரு விதவை வந்துட்டாங்க, அப்போ என்ன சொல்கிறாங்க, அது அபசகுணம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கனவில் வந்து ஒரு விதவை வந்தால் அது மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக தானே இருக்குது. ஒரு விதவை, இப்போ நம்ம வீட்லேயே நம்ம அம்மா வந்து அப்பா இறந்துட்டாங்க, அம்மா வந்து விதவையாக இருக்காங்க. ஸோ வேறு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் பார்க்க போகணுன்னு அவங்க தானேங்க போவாங்க. அப்போ நம்ம வீட்டில் அவங்கள வந்து ஒரு பெண் பார்க்க கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மற்ற பெண்ணை நம்ம பார்த்தால் அது வந்து அபசகுணம் அப்படின்னு சொல்கிறது வந்து இது தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சமுதாயத்தில் இது ஊறி போயிருக்கு. நம்ம ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கோம், விதவைகள் வந்து பொட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கணவன் வந்து திருமணம் செய்யும் பொழுது அவங்க கொடுக்கறது 2 விஷயந்தாங்க. ஒன்று தாலி, திருமங்கல்யம் அப்படின்னு சொல்கிறதும், 2வது காலில் போடுற மெட்டி. ஸோ ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே அவங்க பூ பொட்டோடு தான் இருக்காங்க. 1 வயசு அந்த குழந்தைக்கு வந்து ஆயுஷோமம் பண்ணும்பொழுது தலையில் பூ வைக்கிறாங்க, நெத்தியில் பொட்டு வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு கணவர் இறந்துட்டாங்கன்னா பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாம் உருவாக்குன ஒரு விஷயம்தான். இது வந்து இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, பெண்கள் போய் சம்பாதிச்சுட்டு வர காசு தேவைப்படுது குடும்பங்களுக்கு. பெண்கள் வந்து சொல்லும்போது என் பொண்ணு அப்படி இருக்காங்க, என் மருமக இப்படி இருக்காங்க அப்படியெல்லாம் பேசும்பொழுது சம்பிரதாயம் சாஸ்திரம்னு வரும்போது மட்டும் இதெல்லாம் அந்த பெண்களுக்கு செய்கிறது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயந்தான், அது இன்றைய காலகட்டத்தில். ஸோ எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குமுட்டி அடுப்புக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம், பானை தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வீடுகள்லேயே மாறி இருக்கும்பொழுது ஐ திங்க் இந்த மாற்றமும் நம்மளுடைய வீடுகளில் கண்டிப்பாக வரணும். இது வந்து நம்ம சாஸ்திரம், இது வந்து நம்ம சம்பிரதாயம், இப்படி தான் ஒரு விதவை பெண்ணுக்கு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது ஒரு விதவை இருக்காங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு விதவங்க ஆகிட்டாங்களா, அவங்கள ஒதுக்காதீங்க. அவங்க தாராளமாக ஒரு கல்யாண வீட்டில் அவங்கள சேர்த்துக்கலாம், கல்யாண வேலைகள் அவங்க வந்து சேர்ந்து செய்யலாம். அவங்களுக்கு என்ன கணவர் இல்லை அப்படிங்கும்போது அவங்க பூவும் பொட்டும் வச்சுக்கிறது மட்டும்தான் கிடையாது. ஒரு அம்மன் கோயிலுக்கு போகும்பொழுது நமக்கு பிரசாதமாக அம்மன்றது நமக்கு குங்குமம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த குங்குமத்தை அந்த விதவை பெண்களும் கண்டிப்பாக வைத்து கொள்ளலாம். அது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் அவங்களாம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து பிள்ளைங்க சொல்லும், அம்மா நீ வச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்னு பிள்ளைங்க சொன்னால் கூட, ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த அம்மாமார்கள் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக பூ வைங்க, தாராளமாக பொட்டு வைங்க, உங்கள் வீட்டுக்கு சடங்குகளில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒதுங்கி நிற்கணும், அவங்கள பார்க்கவே கூடாது, அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய பெண்கள் கணவனை இழந்த பெண்கள், இப்போ கொரோனாக்கு அப்புறம்லாம் எத்தனையோ இளம் வயதினர் வந்து கணவனை இழந்தவங்க இருக்காங்க. பட் அவங்களையெல்லாம் பார்த்தா தெரியாது, ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி பூ வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் கண்டிப்பாக அந்த மரியாதை என்பது நம்ம கொடுக்க வேண்டும். இன்னொருத்தவங்க ஃபீலிங்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படிங்கிற 2 விஷயத்தில் நம்மளுடைய
பொதுவான ஒரு கருத்துக்களையும் அதோடு நம்ம கலந்து நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவோடு நம்ம பண்ணோன்னா நம்ம சமுதாயம் கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்தை கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பலர் பேருக்கு பயனுள்ள ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.